தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாளில் உங்களை மீண்டுமாய் குணப்படுத்த கிடவு. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை ஓசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தேவ பிள்ளைகளே, மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே உன்னை அறிந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நான் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்திருந்தால் நல்லா இருக்கும், இப்படியே உங்கள் மனத்தை போட்டு அடித்து கொண்டு சில காரியங்களை நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டுருக்கிறீங்க. தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக எப்படி இருந்தீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, சில காரியங்கள் உங்கள் கரங்களில் கொடுக்கப்படலை, ஆசீர்வாதம் உண்டாகலை, நன்மை கிடைக்கல, இதை நினைச்சு அவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், நான் ஏன் வாழணும்னு சொல்லி இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. நான் ஏன் இந்த வாழ்க்கையில் ஓடணும்னு சொல்லி உங்கள் உள்ளத்துக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஆண்டவரை அறிந்து கொண்டது தவறாயிற்றோ, நான் ஏன் கர்த்தருக்குள்ளே வந்தேன், இப்படி பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உனக்குள்ளே இருக்கிறதான இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை தூக்கி எறிந்து போடு. கர்த்தருக்கு விரோதமாக எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும், உன் எண்ணத்தை விட்டு விலகி போகட்டும். இதுக்கு நான் எகிப்தில் இருந்தால் நலமாக இருக்குமே, எகிப்திலையாவது எனக்கு பூண்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம், அது கிடச்சிது இது கிடச்சிதுன்னு உனக்குள்ள இருந்ததான அந்த காரியத்தை நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியே, கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவேளை ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டீங்க. ரட்சிக்கப்படுகிறது நாளுக்கு முன்பாக வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்தது, நித்த சண்டையும் உபத்திரவுமாய் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் கர்த்தர் என்றைக்கு இப்படிப்பட்ட வனாந்தரத்திலிருந்து உங்களை ரட்சித்து கொண்டு வந்தாரோ, அந்த நாளில் சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். இதெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருந்தும் இன்னைக்கு சில காரியங்களை கிடைக்கலன்னு ஒன்று அவரை மறுதளிக்கவும் அவருக்கு விரோதமாக எழும்பவும் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்கள், பெற்றோர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நல்லா செஞ்சுருப்பாங்க. பிள்ளை எதை விரும்பினாலும் சொத்தையே எழுதி வைத்தவர்கள் உண்டு. ஆனால் நாளடைவில் நடந்த காரியங்கள் என்ன? சில சூழ்நிலைகள் வரும் பொழுது, நீ ஏன் எனக்கு பண்ணலை, நீ ஏன் எனக்கு செய்யலை, அப்படியே முகத்துக்கு முகம் தூக்கி போட்டுட்டு நீ எல்லாம் இருக்கிறதுக்கு லாயக்கில்லைன்னு சொல்கிற அளவுக்கு பெற்றோர்களை பேசுகிறதான பிள்ளைகள் உண்டு. தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கூட இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றி போடுங்க. அந்த பெற்றோர்களுக்குள்ளே எவ்வளவு வருத்தங்கள் இருக்கும், எவ்வளவு கண்ணீர்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தரையும் அப்படியே வேதனைப்படுத்துறீங்க. தேவன் ஒரு நாளைக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. என் அப்பாவுக்கு தெரியும் எப்போ உங்களை ஆசீர்வதிக்கணும், என் தகப்பனுக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்கணும், எப்போ உங்களை உயரத்தில் தூக்கி வைக்கணும். என் அப்பாவுக்கு நல்லா தெரியுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இப்போ வேணும், இல்லை. கர்த்தர் அதன் காலத்திலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். ஆனாலும் எப்பிராயிமே, ஆனாலும் இஸ்ரவேலே, ஆனாலும் தேவ பிள்ளையே, விசுவாசியே, தேவனாகிய கர்த்தர் உன்னை வனாந்தரமாகிய இந்த தேசத்தில் அவர் அறிந்து கொண்டிருக்கிறாரே. அறிந்து கொண்டதை நீ மறந்து போகாதே, வாழ்க்கையில் நீ மறந்து போகாதே, இந்த தேவனை மறந்து போகாதே. அந்த தேவனாகிய கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் உனக்காக காத்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறதான மறுதலிக்கிற தன்மையை மாற்றி போடுங்க, சந்தேக ஆவியை எடுத்து போட்டுருங்க, அவ்விசுவாசத்தின் தன்மையை மாற்றிடுங்க. கர்த்தருக்குள்ள விசுவாசமாயிருங்க, உறுதியாயிருங்க, அவர் மேல நம்பிக்கையாயிருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.
அன்று வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தி வந்ததை மறவாதிருங்கள். அதை அறிந்து கொள்ளுங்கள், ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள், அசை போடுங்கள். தேவனாகிய கர்த்தர் இன்னமும் உங்களை நடத்துவார். மரண பரியந்தமும் மாத்திரமல்ல, அவருடைய வருகை மட்டும், அவருடைய வருகைக்குள்ளாக உங்களை கொண்டு போய் அழைத்து நிறுத்தும் அளவும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வசனத்தின்படி நான் உன்னை வனாந்தரத்திலிருந்து, உன் தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள் இன்று அவருடைய வாழ்க்கையிலே சில காரியங்களின் நிமித்தமாய் தேவனை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, தேவனை விட்டு விலகி போகிற அனுபவங்கள் இவைகளெல்லாம் மாறி போவதாக தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உமக்குள்ளாக நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அவர்களை அழைத்து கொண்டு வந்ததை எண்ணி பார்க்க, அறிந்து கொள்ள, ஸ்திரப்படுத்தப்பட ஜெபிக்கிறேன். மனதார ஆசீர்வதிக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உன்னை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்ததை மறந்து போய்விடாதே. எண்ணிப்பார். தேவன் உன்னை கரம் பிடித்ததை எண்ணிப்பார். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்திருந்ததை எண்ணிப்பார். கர்த்தருடைய நடத்துவார். God bless you. God bless you.